அவசரமா பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கலாச்சாரத்தை இன்னொரு கலாச்சாரம் ஈர்க்கும். சாரி, எனக்கு தெரியாது. வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. சரி, அதை விடுங்க. ஒரு காலகட்டத்தில் ரஷ்யன் லிட்டரேச்சர் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இங்க இருந்தது. நிறைய டிரான்ஸ்லேஷன் புக்ஸ் எல்லாம் வந்து வீடுகள்ல எல்லாம் இருக்கும். சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. அடுத்து வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு வந்து நிறைய இருந்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுசான ஒரு விஷயம். சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறே இல்லையா? அது ஒண்ணே இல்லையா. எங்கிட்டதுன்னா கொரியன் பாப் பாடல்கள்ங்களானுங்க. ஹைவேல போறப்பலாம் கொரியன் ஸ்டோர்லாம் இருக்குது. ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? கொரியால பூரா ஒட்டக பால்ல டீ போறான்னு சொல்லிருக்கேன்டா. அப்புறம் கொரியன் பன்னு அப்படிங்கறாங்க. கொரியன் Dress, அந்த பொண்ணு போட்டுருக்க கண்ணாடிலாம் அந்த கொரியன் கண்ணாடி. எத்தனை ஐட்டம்? பூ பொட்டு, மூக்குத்தி, தோடு, கொலுசு, இது மாதிரி என்னென்னமோ கையில ஒரு ஃபேன். இந்த கொரியன் வேவ் அப்படிங்கறாங்க. ஏதோ தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அல்ல இந்தியால மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? சோ கொரியன் கல்ச்சர், கொரியன் இசை, கொரியன் ஃபேஷன், கொரியன் மேக்கப், கொரியன் உடை. அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இங்க உள்ள வந்திருக்கு. என்னோட இன்ட்ரோ யாராவது கொரியன்ல சொல்ல முடியுமா? ஏன்னா இதுக்காக கொரியன் படிச்சவங்களா இருப்பீங்களா? என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? 안녕하세요. 저는 고피나트입니다. 만나서 반가워요. கோனை சாமான் அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा. ஆயா தெரியல, நீ சொன்னது கரெக்டான எனக்கு தெரியல. அங்க அரகுற படிப்போல் இருக்கு, இங்கிலீஷே தெரியல. 어서 오세요 니야나나 쇼. ஐயோ ஐயா, 어서 오세요. It's a welcome. அப்படியே சாமி. ஆமா. வெல்கம் டு நியானா. நமக்கு எல்லாமே ஒரே மீட்டர்ல இருக்கு. ஐயாபாஜா என்னப்பா வரலன்னா விட்டுரு. ஏன்பா? ஆக்சுவலா இந்த கொரியன் கல்ச்சர்னால நீங்க என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருக்கீங்க? நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹேர் கட் அந்த கொரியன் ஸ்டைல்ல அப்படி பண்ணிருந்தேன். அதுவும் அது தலையும். ஸ்கின் கேர் ரூட்டீன் சார். டெய்லி இப்போ காலையில ஃபர்ஸ்ட் கிளென்சரால க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோனர் போட்டு. இங்க ரெண்டு பக்கம் சிவப்பு. ரஷ். உனக்கு என்ன 16 வயசு பருவம் நினைப்பா? மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்கிரீன் போட்டு ஸோ ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீன் இருக்கு. மார்னிங் ஒன்று டெய்லி பண்ணிடுறது ப்ராப்பரா. ஏடா உறவுக்காரங்க வந்தா உறவைக்கு ஒரு ஆளா கடிச்சு உன் வீட்ல இல்ல சப்பறது சவ முட்டாய் கொப்பளிக்கிறது பண்ணிரும். அதேதான் சார். ஸ்கின் கேர் ரொட்டீன், தென் மை ஹேர் ஸ்டைல், என்னோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங். நான் இந்தியாவை ஃபாரின் ஆக்க போறேன். நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு எல்லாம் ஃப்ராக் வாங்கி கொடுத்து அமெரிக்கன் லேடிகளை ஆக்க போறேன். கொரியன் கத்துக்கிட்டேன். எங்க அம்மா கிட்ட வந்துட்டு எனக்கு பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சோ கொரியன் கத்துக்கினா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கினா இதை பேசி பார்க்கணும்ல. இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. சோ நான் எங்க அம்மா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அம்மா நீ ஏதாவது தமிழ்ல கேளுமா, நான் கொரியன்ல சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு நானும் எங்க அம்மாவும் பேசிக்குவோம். உங்க லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்க. இது மாதிரி வேற உங்க லைஃப் ஸ்டைலுக்குள்ள என்ன வந்திருக்கு? காலேஜ் பேக், பவுச், பென்னுல இருந்து குட்டி குட்டி காஸ்மெட்டிக் எல்லாமே ஏதாச்சும். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா? யாராவது கொரியா போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? ட்ரை பண்ணிருக்கீங்களா? போகணும்னு ஆசை. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. என்னடா சொல்றான்? கொரியனோட ட்ரெடிஷனல் மியூசிக் கத்துக்கணும்னு ஆசை சார். அங்க போய் பிஜி பண்ணணும்னு ஆசை சார். தமிழ்நாட்டிலேயே ஒண்ணு கிளிக்க முடியல. இன்றைக்கு கொரியா போறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. அவங்களோட பிஹேவியர் எப்படி சொல்றது, நம்ம நார்மலா வந்து எல்லாருமே வந்து ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. நார்மலா நீ என்ன பண்ண பண்ணிக்கோ லைக் அப்படி விட்டுடுவாங்க. லைக் கொரியன்ஸ் அப்படி கிடையாது. வைத்தல இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு மாத்தா வீட்டுக்கு கிளம்பு. இவங்களே பாத்தீங்களே, இவங்க எப்படி உங்க வைஃபே பாத்துட்டு இருக்காங்க. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அவங்களோட அட்டென்ஷன் நம்மளுக்கு வேணும், நம்மள கேர் எடுத்துக்கணும். லைக் அது மெயின். ஆக்சுவலா நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அட்டென்ஷன் கொடுப்பாங்க. மல 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 கொஞ்சம் டாக்ஸிக்கா இருப்பாங்க. அப்போ டாக்ஸிக். நம்ம ஊர்ல இருக்கவங்கள டாக்ஸிக்கா இருக்காங்க ரொம்ப. என்னமா நம்ம ஊர்ல இததான் டாக்ஸிக்னு சொல்றீங்க? நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன். நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா. ஏன்னா ரெஃபரன்ஸ்ல நான் சொல்றேன். அவன் எப்ப பார்த்தாலும் எங்க இருக்க, எப்படி இருக்க கேட்டுட்டே இருக்கான். இதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. ரொம்ப பொசசிவா இருக்கு. டாக்ஸிக் இல்ல, பொசசிவ்னஸ். ஐயா மாடர்ன் உலகம். இந்த காலத்து இளைஞர்கிட்ட எனக்கு பிடிச்சதே தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. இது நம்ம உள்ளூர்ல பண்ணா டாக்ஸிக், கொரியால பண்ணா பொசசிவ். நீ எவ்வளவு நம்ம பொசசிவா இருக்கோ அத அளவுக்கு நீ லாயலா இரு. உன்னை நம்பி தானே நான் வீட்டு விட்டு வெளியே போறேன். 3 நாள் போயிட்டு நான் திரும்பறதுக்குள்ள 30 பேர் வந்து போறாங்களா. கம்ப்ளைண்ட் வருதுல எனக்கு. இதெல்லாம் எங்க பாத்தீங்க நீங்க? சீரிஸ்ல பாத்தீங்களா? சீரிஸ்ல பாக்குறதோ சரி இல்ல. ஒண்ணும் கிடையாது. ஒரு பழமொழி சொல்வாங்க, சீரி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்வாங்க. இப்போ நீங்க பாருங்க எந்த லெவலுக்கு போயிருச்சுனா, கொரியன் சீரிஸ்ல இருக்கத வச்சு கொரியா கலாச்சாரத்தை முடிவு பண்ணி இங்க இருக்கவங்க லாயலா இல்லங்கற வரைக்கும் முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு பேர் எங்க அப்பத்தா சொல்லுவோம் அடிக்கடி, இதெல்லாம் தான்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை. உண்மை சார், இட்ஸ் ட்ரூ. நான் யாருமே இங்க லாயலா கிடையாது. கச்சியான எடுத்துங்க. 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். போன வாரம் தான் எனக்கே தெரியும். நானே வப்பாட்டியோட வம்சாவளினே. இப்போ நீங்க நம்ம படங்கள்லாம் பாருங்க.
பாருங்க நாங்களாம் எவ்வளவு லாயலா இருப்போம் தெரியுங்களா? உயிரை கொடுப்போம், கையை அறுப்போம், நாக்க அறுத்துருவோம். காதலுக்காக உயிரே அதெல்லாம் வேணாம். உன் பொந்தெல்லாம் வச்சு நல்லா அலைய முடியாது. இந்த பிள்ளைகிட்ட எனக்கு பேச வரான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நாக்க அறுத்துக்கிட்ட லிவிங்ஸ்டன் பரம்பரை எங்க பரம்பரை. அதெல்லாம் அந்த காலம். இப்ப தலையில இருக்கிற மசல் கூட காப்பாற்றாது. நாங்க லாயலா இருக்க மாட்டோமா? நம்ம பாக்குறது வச்சு அந்த கேரக்டர்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, அதனால பிடிச்சிருக்கு. இதுங்கெல்லாம் ஆற போறீங்க. இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களே சாமி? எனக்கு முதல்ல டீச் மீ கொரியன் ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்க முடியுமா? எந்த பயனும் இல்ல. 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லுது. சிஞ்சா சாச்சுங்கண்ணா. சிஞ்ச தத்துவனா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ நம்ம தேங்க்யூ சொல்லணும்னா கம்சாம்னிதா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கம்சாமிதா எப்படி சொல்லணும்னு சொல்லி காட்டுங்க. கம்சாம்னிதா. கம்சாமிதா. இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. மிச்சோன்னாவா? அப்படினா are you crazy? அது சொல்ல வந்து ஒரு மாதிரி அழகா இருக்கா. சொல்லுங்க திரும்ப. மிச்சோன்னாவா? சத்தியமா எனக்கு கொரியா தெரியாது. ஏதோ 1-2 இங்கிலீஷ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். போகோ ஷிப்போயோ மிஸ் யூ. ஒன்னு திட்றது அப்புறம் மிஸ் யூங்கிறது. ஐ கோ என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? இது என்ன தமிழா சட்டு புட்டு பேசுறதுக்கு? இங்கிலீஷ் ஆச்சே இழுத்து இழுத்தாண்டா பேசுவாங்க. எப்ப என்னப்பா கொரியாவுக்கு தமிழுக்கு நிறைய நெருக்கம் இருக்க மாட்டேங்க. நீங்க ஐகோ ஐயோ ஐயோ. என்ன எல்லோடா நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து அது ஒரு மீம். குவென்சானா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னமோ கூன்றா. நீ ஏமா தமிழே கொரியன் மாதிரி பேசுற? எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து அப்புறம் வந்துட்டு சோம் பெப்கே சும்னிதா. அப்படின்னா புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி போயிடுச்சு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது சொன்னாங்களா, சிக்கன் போயா என்ன எழவியாது? என்னடா ஏன் கலாய்க்கிற? ஏன் இப்படி பண்ற? அப்படியா? அது என்னது? சிக்கன் போயா. முதல்ல ஹே ஹாய் இப்படி பேசுறதெல்லாம் நிப்பாட்டு. செங்கல் சுக்கா அமேதா அப்படின்னுவாங்க. செங்கல் சுக்கா அமேதா அப்படின்னா ஹாப்பி பர்த்டே. நான் ஜப்பான்காரன், ஜப்பான்ல பிறந்திருக்க வேண்டிய தெரியாம தமிழ்நாட்டுல பிறந்துட்டேன். நான் ஒத்தக்கே அப்படின்னா மீன்ஸ் ஐயோ நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. நீ என்னமா ஆளே கொரியன் மாதிரி இருக்க? சேபல் ப்ளீஸ் இந்த மாதிரி சொல்லலாம். என்னது? சேபல். ஆளு கருவண்டு மாதிரியே இருந்தா இப்போ கொஞ்சம் பாலிஷ் ஆயிட்டா. ஷேர் பண்ணனும்னா சொல்றது ஃபைட்டிங் அப்படி சொல்வாங்க. ஃபைட்டிங் அது இங்கிலீஷ் இல்லையா? இங்க பாருங்க, இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போறேன். எந்திரிச்சு போவான். அங்க கொரியன்லயே அப்படிதான் சொல்லுவோம். ஓ நீங்கலாம் கொரியன்ஸ். இவனுங்களை இப்படியே விட்டு வச்சோம்னு வை, பூரா ரெண்டாக்கி போடுவானுங்க. ஆமா சுவாவா அப்படினா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். ஐ லவ் யூ க்கு சராங்கே, ஐ லைக் யூனா சுவாஹேயோ. என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு எதெல்லாம் நீங்க வந்து கொரியன் இன்ஃப்ளூயன்ஸ்ல கொரியன் கலாச்சாரத்துல இருந்து ஈர்க்குது? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். கே டிராமா, கே பாப் ரெண்டுமே. கே பாப்ல என்ன அப்படி ஸ்பெஷல்? லவ் யுவர் செல்ஃப் நிறைய இது காமிச்சிருக்காங்க. இந்த மாடசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமையப்பா. லவ் யுவர் செல்ஃப்னு நிறைய பேசுறாங்க. ஆமா, உங்களோட பர்சனலி நான் ரொம்ப க்ரோ ஆனேன். யூத்துக்கான ஒரு ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்காக பாட்டா பாடுற மாதிரி ஒரு இது. பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? ஸ்கின் கேர் டிராமாஸ், அவங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப கிளாஸியா இருக்கும். சோ ப்ராடக்ட்ஸ்மே கூட கொரியன் ப்ராடக்ட்ஸ் தான். நான் வந்து ஆப்பிரிக்கா எருமைப்பால் சாப்பிடுறேன். அப்படி கருன்னு கின்னு இருக்க. உங்களுக்கு எது பிடிச்சது? எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஸ்டார்டிங் வந்து கே டிராமால ஸ்டார்ட் பண்ணதான் எனக்கு அவங்க எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், அவங்க கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். நீ அவனை காதலித்தாலும் பரவாயில்ல, அவன் மூலமா கல்பனமானாலும் பரவாயில்ல, கல்யாணம் மட்டும் என்னத்தான் சந்திக்கணும், புரிஞ்சுதா? ஓகே, இந்த Dressமே கொரியன் மாடல் அது. ஆமா கொரியன். இந்த Dress பேர் என்ன? எனக்கு தெரியாது, எங்க ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். நானே வெண்டக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கோங்க டென்ஷன்ல இருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தானே வைக்க சொன்னவனே. சோறு சரியான சோத்து சாப்பிடுறேன். உங்க ஹஸ்பண்ட்னா அவர் கொரியன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவரா? அவர் கொரியன் தான். எது கொரியனா? நீங்க எந்த ஊர் பொண்ணு? நான் கரூர். கரூரா? இல்லை மன்னா, இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? கரூர்ல இருந்து எப்படி கொரியா? ஆன்லைன் லவ். எப்படி ஆன்லைன்ல லவ்? காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியும். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்சிங் ஆப்ல மீட் பண்ணோம். ஸோ நான் ஜாப்பனீஸ் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க ஜாப்பனீஸ் தெரியும்னு போட்டிருந்தாங்க. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் அப்படி தான் பேசினோம். அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் ரிலேட்டடாக ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட் ஒர்க் ரிலேட்டடாக பேசுவோம், ஏதாவதுனா கேட்பாங்க. அதோட பாடுற விட்டு பாடுற லவ் பண்றீங்களா? அது என்ன பார்க்காமலே லவ்? அவர் பேர் என்ன? கிம் மின் ஜூன். எது? கிம் மின் ஜூன். அந்த காலத்துல என் புருஷனுக்கு பேர் வச்சது முனியாண்டி. கிம் மின் ஜூன். வாங்க கிம் மின் ஜூன். அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அந்த நம்மள கண்டுக்கலையே, நேரா பொண்டாட்டி பக்கம் போயிட்டாங்க. புரியுமா? தமிழ் புரியுமா? தமிழ் தெரியுமானே? I don't know Tamil. I am Steve from Canada. என்னையா சியோல் டவர்ல திரும்ப கேர்ள் ஃப்ரெண்ட மீட் பண்ண மாதிரி அப்படியே பாக்குறீங்க? கஞ்சாமிதா ஜானி
குஞ்சானி குஞ்சானி கன்சாமிதா. நைஸ் நைஸ் குட். எனக்கு கொரியன் ஓரளவுக்கு தெரியும். சோ அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுவேன். இவர் தான் சொன்னார்னா அந்த பொண்ணு ஓகே சொல்லிக்குது பாரு. எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. நாம தான் இன்னும் அப்படியே இருக்கிறோம். இங்கிலீஷ் அண்ட் கொரியன்ல பேசுவீங்க. எவ்வளவு காலம் ஆச்சு இப்ப கல்யாணம் ஆகி? 1 month தான். 1 month தான் அது. ஆமா, எத்தனை வருஷமா நீங்க லவ் பண்றீங்க? 3 weeks ஆன. 3 வாரம். இந்த 3 வாரத்துல உங்களுக்குள்ள இவ்வளவு எமோஷன். உட்கார சொல்லுங்க அவரை கொரியன்ல. அவ என்ன கலட்டி விட்டது கூட பரவாயில்ல மாப்பிள்ள. பக்கத்துல அவன் மூஞ்சிய பத்தியா திருவிழாவில் டெல்லி அப்பள விக்கிற மாதிரி இருக்கான். அவனு போய் என்னப்பா இது கரூர் டு கொரியா? கரூர்ல எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒத்துக்கிட்டாங்க. அந்த கிறுக்கு பையில கட்டிக்கிறது ஒண்ணுதான், இந்த ஆத்துல குதிச்சு சாகிறத ஒண்ணுதான். அங்க இருக்கவங்க ரொம்ப ஜென்யூனியா இருக்காங்க, ராயல்ட்டியா இருக்காங்கன்ற பசங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சார் ஆக்சுவலி. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் வந்து அவங்களோட லவர்ஸ்க்கோ இல்லாட்டி அவங்களுக்கோ வந்து லாயலா இருந்தது இல்லை நான் பார்த்த வரைக்கும். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நான் உசுரோட இருக்கும் போதே என் புருஷனை தள்ளிக்கிட்டு போய் திருட்டுத்தனமா புள்ளைய பத்தவதானடி நீ. சோ எனக்கு அந்த ஒரு மென்டாலிட்டி செட் ஆயிடுச்சு. சோ நான் எனக்கு வந்து டிஃபரெண்டா என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியல. கால் நேரம் பார்த்து ஒரு நல்ல மாப்பிளையா பாருங்க, அவனாவது என்ன அனுசரிச்சு போறானான்னு பாக்குறேன். இப்ப அதனால கொரியன் டிராமா பாக்குறேன்னா இப்ப அதுல எப்படி இருக்காங்க, அதுல அவங்களோட பிஹேவியர் எப்படி ரொம்ப அமெச்சூரா இருக்கு. ஜமனே நீ கிடைக்கிற கஞ்சியை குடிச்சுச்சானே கடங்கடா. பிரஷரேத்தி நம்ம கொண்டு போறாங்கடா. ஜட்ஜிங் புக் பைட்ஸ் கவர் தான். ஓகேவா? யாருக்கு தெரியும் அந்த சீரிஸ் இருக்கிறது அங்க ரியாலிட்டியா இருக்காது, கல்ச்சர் அதெல்லாம் இருக்காது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு சீரிஸ்ல லவ் அண்ட் ஃபேண்டசி தான் ரொம்ப மேஜரா காட்டுறாங்க. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வெட்டிக்குது, அப்படியே சூடாவுது. யார் தெரியும் அவன் வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கான், அவன் சொசைட்டி ப்ராப்ளமா அவன் சீரியஸா இதற்கு பெருசா பண்ணது கிடையாது. புரியுது. அவங்க மடியிலே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாத்திருக்கீங்க. ஆஹா, அமர காதல்லாம் இதான் சார். வெஸ்டர்ன் கல்ச்சர் கூட தான் இங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். வெஸ்டர்ன் கல்ச்சர் இவ்ளோ ஓவர் ஹைப் ஆல சார், ஆனா கொரியன் கல்ச்சர் ஓவர் ஹைப் ஆயிட்டு. எப்படி சொல்றீங்க? இப்ப அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. மூவில எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட் கேரக்டர்ஸ், பெர்ஃபெக்ட் ஸ்கிரீன் பிளே தான் இருக்கும். லைன்ஸ் எல்லாமே அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதல லைன். இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. சோ ஐடியலா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் வச்சு அந்த வாழ்க்கையே அப்படிதான் இருக்கும் அவங்க எல்லாம் இமேஜின் பண்ணி ரியாலிட்டில போனா அந்த மாதிரி இருக்குமான்றது ஒரு பெரிய क्वेश्चन மார்க் தான். பாரு, நான் ஒரு டியூப் லைட், எனக்கு எல்லா விஷயமும் லேட்டா தான் புரியும். அங்க அப்படி இல்லனாலும் இவங்களே அப்படிதான் இருக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி அது ஹைப் ஆயிடுச்சு. ஏ முட்டா பயலுலா, உங்க அறிவுலி அறிவு மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் முட்டா மூதேவிலா. அப்ப நான் ஓவரா சம்டைம்ஸ் எனக்கே நானும் கேபாப்ல இருந்து வெளியே வந்தவர், ஆனா எனக்கே அவங்களை பார்க்கும்போது கிரிஞ்சா இருக்கு சார். ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? காதல் விழுந்தேன், காதல் செத்தேன், காதலை நக்கினேன், காதல் 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 அம்மா எல்லா படத்திலும் காதல் பரவேசி பயில்கள். இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரும் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. பட் அவங்க இந்த மாதிரி கல்ட் மாதிரி எல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க ஆக்ரோஷமா நாங்க இதுக்கு தான் ஸ்டாண்ட் எடுப்போம்னு எடுக்கலையே. சாம்பாரா ஒரு புது பாயிண்ட் 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன். வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள வந்த மாடலுக்கும் கொரியன் கல்ச்சர் உள்ள வந்த மாடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? வெஸ்டர்ன் கல்ச்சர் கண்டுபிடிப்புகள் வழியாக உள்ள வந்துச்சு. அப்புறம் கல்ச்சர் கல்வி வழியாக உள்ள வந்தது. ஒரு இங்கிலீஷ் கான்வென்ட்ங்கற பேர்ல பீஸ் வாங்கி சுரண்டி தின்னுட்டு இருக்கா சார். நான் இது என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா உங்களுக்கு? இது எப்படி உள்ள வந்திருக்கு தெரியுமா? அதோட பாட்டு வழியா உள்ள வந்திருக்கு, அதோட நாடகங்கள் வழியாக உள்ள வந்திருக்கு. போன் பனேகா உமாபதி பொழக்க போகுது யார், இப்படி நிறைய புது புது கான்செப்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன். அது பாக்குற நீங்க கன்சியூம் பண்ணக்கூடிய வீடியோக்கள் வழியாக உள்ள வந்திருக்கு, ஃபேஷன் வழியா உள்ள வந்திருக்கு. அதை இதையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. முட்டா பையில சார் அவங்க எல்லாம் இவங்கள போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படி ஊசி போட்டு கொண்டு கடல்ல போட்டோம் சார். பட் ஆனா அவங்க வந்து இப்போ டிபேட் பண்ணும்போதே ஒரு வாட்டியுமே தமிழ் கல்ச்சரை குத்தி குத்தி காட்டுறாங்க, ஆனா கொரியன் கல்ச்சருக்கு அவ்வளவு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுண்டம் போன கதையா இருக்குது. இதெல்லாம் நீங்க உங்களை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய குட் திங்ஸ் எல்லாத்தையும் கீழே தள்ளுறீங்க. அது எனக்கு ஆபத்து, சிக்கலுங்க. ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்க. கொரிய கலாச்சாரத்தில் உங்களை ஈர்த்தது எது? அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அந்த பேஸ்டல் கலர்ஸ், அந்த கொரியன் ஃபேஷன். ஆமா, சட்ட துணி இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா. அவங்க போட்டிருக்க ஒரு சின்ன சின்ன லைக் அவ்வளோ டிஃப்ரெண்டா போடுவாங்க, அவ்வளோ நல்லா போடுவாங்க. அமெரிக்காவில எல்லாம் துப்பாக்கி எடுத்து பேண்ட சுட்டு ஓட்ட போட்டு தான் போட்டுக்கிறான். என்கிட்ட துப்பாக்கில கத்தி இருக்கு, அதான் ஓட்டு போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சார். நம்ம நார்மலா மண்டே எல்லாம் பார்த்தா கொரியன் மாதிரியே இருக்கு. அந்த மூத்த அண்ணன் ஒருத்தனை காட்டுவாங்க இந்த சீரீஸ்ல, அவன மாதிரியே இருக்கீங்க தம்பி. இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே ஃபிகர்மயா எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஒரே தொந்தரவுங்க. வேற என்ன உங்களுக்கு கொரிய கலாச்சாரத்தில் எதிர் ஈர்க்கப்பட்டிருக்கிறீர்கள்? நானும் ரொம்ப இன்ட்ரோவர்ட் பர்சனா இருந்தேன். முதலாளி பயந்து போய் வைக்க போற ஒளிச்சுவா நீதான் நடி. கேபாப் மியூசிக்ல வந்து லைக் அவங்க மீனிங் லிரிக்ஸ் வந்து ரொம்ப லைக் மீனிங்ஃபுல்லா இருந்தது. யார் சொல்றது கேட்காத, உன் மனசு சொல்றத கேளு, ஒரே ஒரு வாழ்க்கை இது உன் பிடிச்ச மாதிரி வாழு. அண்ட் வந்து லைக் இன்டர்வியூஸ் எல்லாம் அவங்க பண்ணும்போது கூட லைக் ரொம்ப மோட்டிவேஷனா லைக் பேசுவாங்க. எங்க கிளாஸ் வாத்தியார் பேரு முத்தையா, அவர் என்னை பார்த்து சொன்னார், இனிமேல் நீ மாடு மேய்க்க தாண்டால் ஆய்க்குன்னு.
அன்னைக்கு 2 மாடு வாங்கி விட்டு மேய்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 300 மாட்டுக்கு நான் அதிபதி. மெயின் ஃபேஷன் அண்ட் மேக்கப். ஸோ அவங்க ஃபேஷன் வந்து லைக் நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கும்போது லைக் ஃபேஷன் ரொம்ப லைக் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. என் ஊர்லயே புடவை கட்டுறதுல நான் ஸ்பெஷாலிட்டிங்க. சரி அப்படியே இருக்கட்டும். They don't really care about us. மைக்கேல் ஜாக்சன் ஒரு பாட்டு பாடுறாரு. அன்னைக்கு உலகமே இதுக்கு பின்னால நின்னதுக்கான காரணம் என்னன்னா அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. So அது ஒரு ரிபல் சாங். இது வந்து லவ் யுவர் செல்ஃப்ங்கிறது இன்னமும் இன்ட்ரோவர்ட் ஆக்குமே உங்களை. ஐயோ புதுமை பெண் பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சிட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட இல்ல. Don't give up on the dreams which you have been dreaming for the long time because என்னோட ட்ரீம் வந்து என்னன்னா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணனும். இசைமணியில் நனைய நீங்கள் தயாரா? அந்த நேரம் என்னோட டாலண்ட வெளிப்படுத்தணும். அதாவது எதுக்காக கிவ் அப் பண்ண கூடாது. Don't give up your dream which you have been dreaming for a long time. இந்த பொன்முளைய காலைல கேலண்டர் கிளிக் தான படிச்ச? அங்க தான படிச்ச? இது மாதிரி என்னென்னலாம் நீங்க உங்க வாழ்க்கையை மாத்துன கொரிய டயலாக்குகளோ அல்லது கொரியால இருந்து நீங்க ரிசீவ் பண்ணதோ? நிலவே நிலவே நில்லு ஓ மனசோ பாராங்கல்லு. லைஃப் கோஸ் ஆன்ன்ற சாங் சார். எதா இருந்தாலும் நடந்துட்டு தான் இருக்கும் வாழ்க்கை. சோ டோன்ட் வரி, லைஃப் கோஸ் ஆன், மூவ் ஆன் ஆயிட்டே இரு வாழ்க்கையில. இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதுவும் கடந்து போகும். லிவிங் வித்அவுட் பேஷன் இஸ் கைண்ட் ஆஃப் பீயிங் டெட். அத என்ன அர்த்தம்? சாரி பாஸ், எனக்கு இங்கிலீஷ் படிக்க தான் தெரியும், அர்த்தம் தெரியாது. If you love me or hate me, I wanna be me. ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். ஐ அம் சொல்லிட்டு ஒரு சாங் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லைன்ஸ்ல வந்துட்டு லைஃப் வந்துட்டு ஒரு அழகான கேலக்ஸி, அதை வந்துட்டு நீங்களே ரைட்டரா இருங்க. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சியே நடக்க போகுது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது என்ன ஜானர்னு நீங்க நினைச்சா ஃபேண்டசியா நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. இப்போ எனக்கு என்ன குழப்பமா இருக்குன்னா இதெல்லாம் நல்லா இருக்கு. இது உலகத்தையே உலுக்குது இந்த கல்ச்சர்ங்கறாங்க. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. இது எல்லாமே எங்கேயோ யாரோ சொல்ல கேட்டு பாட கேட்டு அது ஒரு இன்னொரு வெர்ஷன் மாதிரி. அந்த அளவுக்கு வலுவா ஒண்ணுமே இல்ல இதுல. உள்ளூர்ல ஆட வக்கு இல்லாதவன் வெளியூருக்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஆட போனானா, அந்த கதை தான் இவங்க கதை. உலக அளவுலயே கவனிச்சு பார்த்தா கூட இதெல்லாம் சகஜமா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் தான். நான் வந்து தமிழ கூட போட்டிக்கு நிறுத்தினா ரொம்ப அடி வாங்குவோம். Thank you your honor. Thank you. Don't give up. இந்த உலகம் வந்து ஒரு நாடக மேடை. அப்புறம் வந்து பேஷன் இல்லாம வாழ்றது வந்து சாவுக்கு சமானமானது. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், வீர மரணம் எளிதில் கிடைத்துவிடும். இது மாதிரி எதுவுமே இதுல பெருசா இல்லையே. அப்படி அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. If you can't run, just walk. If you can't walk, just crawl. அப்படின்னு அந்த வரிகள் வரும். The same Harry Potter also deal the same problem this chapter. ஸோ அவங்க வந்து அந்த பாட்டு வந்து எப்படின்னா சொசைட்டியில் அண்டர் டாகா இருக்கிறவங்க வந்து நீங்க இல்ல லைக் வரலாம், உங்களால முடியும், கிவ் அப் பண்ணிடாதீங்க. கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா? தலகோதும் விரல் ராஜமுருகன் எழுதுனது. இதெல்லாம் உழுக்காத உழுக்க இது ஏன் நம்மள இப்படி உலுக்கி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஐயா ஐயா, எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டு பேசிட்டு ஜாபி. உங்களுடைய எந்த லைஃப் ஸ்டைல் மாற்றம், மனப்பான்மை மாற்றம் உங்களுக்கு சரியா படல? நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். இப்ப முன்னாடி எல்லாம் ஹிந்தி படம் பார்த்து வீட்டுக்கு வந்தோன்னா அவங்கள மாதிரியே மூக்கு, அவங்கள மாதிரியே ஹேர் எல்லாம் கேட்க மாட்டோம். அவங்க ஹீரோ அப்படி இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு இருந்துருவோம். அதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட அண்ணன் உடைக்கிறேன். இங்க என்ன நடக்குதுன்னா, அக்கா காரி வந்து கொரியன் சீரிஸ் பாக்குறா. அத பாத்துட்டே இருக்கிற தம்பி அதை பாக்கணும்ன்றான். இந்த பொண்ணுங்க விஷயம் வந்தாலும் என்ன அவனுக்கு ஒரு துருதுருப்பு ஒரு இவானே. ஒரு ஹிந்தி படம் பார்த்துட்டு ஹிந்தி படத்துல இருக்கிறது மாதிரி மாற மாட்டேன், ஹீரோ மாதிரி. ஆனா இவங்க வந்து நாம பார்த்துட்டு அதுல மாதிரியே மாறுறாங்க. நான் பொம்பளையா மாறிட்டே வரேன், டாக்டர் சொல்லிச்சு 30 daysல கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன்னு. அது பிரச்சனையா இருக்குங்கிறீங்க. எஸ். இப்போ என்னன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அந்த டிமாண்ட் எப்படி எல்லாம் மானிட்டைஸ் பண்ணலாம்னு பார்த்து அதுல இருந்து இவங்க கிட்ட மணி மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை. ஆக்சுவலி வியாபாரத்தில் கிடைக்கும் லாபத்தில் தங்களுக்கு 30% இன்னாமாக தருகிறோம். வெளிநாட்டுக்காரன் தான். ஓகே, அவங்க கிரேஸ் இருக்கு, அவங்களோட ட்ரெண்ட் எல்லாமே புரியுது, அவங்களோட பிஹேவியர் அவங்களோட வச்சுக்கிட்டா பரவாயில்ல. ஒரு 10 ரூபாய் வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. 10 ரூபாய்க்கு 10 பேருக்கு புத்தி சொல்றது. 10 ரூபாய் பென்சில் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு 100 ரூபாய் டிஷர்ட் 1000 ரூபாய் விற்கிறாங்க. அண்ட் தேர் இஸ் ரெடி கஸ்டமர்ஸ். இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்துல நான் தான் இந்த டிசைன் போட்டுருக்கேன், வேற யாரும் போடல சோமியா. பிகாஸ் அவங்களுக்கு தெரியுது இவங்க ஈஸியா மேனிபுலேட் பண்ணலாம், இவங்க இந்த மாதிரி ஒரு டேக் போட்டாலே அவங்க வாங்கிடுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. விளம்பரப்படுத்தினால் நம் ஊர் மக்கள் ஆட்டு மூத்திரத்தை கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள். இதுல மட்டும் இல்ல, இப்போ சின்ன ஒரு 4 years குழந்தை எடுத்துக்கோங்க சார்.
பென்சில் தான் வேணும். அது குழந்தை ஏன் தெரியுமா தத்தின்னு ஒத்துக்க மாட்டற? ஏன்னா நீ தத்தின்னு தெரியாத அளவுக்கு ஒரு தத்தினி. ஏன் சார் அவங்க அது பாக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேண்டசி சார். குழந்தை அடம் பிடிக்கிறதுக்கு ஒரு மெச்சூர்டான ஒருத்தங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்க, என்ன விட 20 வயசு ஜாஸ்தி, அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் பார்த்தா என்ன? அது டார்கெட் பண்ணி தான் வைக்கிறது. அது மார்க்கெட்டிங்கா இல்லையா? ஆமா சார். கிட்ஸ் ப்ராடக்ட்லாம் ஏன் விலை கூட? குழந்தைங்க கேட்டா நம்ம வாங்கி கொடுப்போம் தெரியும். அது மார்க்கெட்டிங் தானே. அந்த பைபிள்ல 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு. இப்ப நடு ரோட்ல ஐஸ் வண்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். அடம் பண்ணி வாங்குற குழந்தைக்கு விவரம் பத்தாது, வேல்யூ ஃபார் மணி இல்லன்னு உங்களுக்கு தெரியும். அது குழந்தை. நீங்க எப்படி அப்படி வாங்குறீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. ஏய் மணி கம் டுடே கோட் டுமாரோயா. இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? அது பிடிச்சிருக்கு சார் எங்களுக்கு. we like it. அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்படி பிரஷர் பண்றவங்களுடைய வயசை கவனிக்கணும். 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. இந்த கேள்விக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9 10 இருக்கும். என்ன பசங்க இல்ல காலேஜ் கோயிங் அந்த கேட்டகரியில அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க தான் ரொம்ப இதெல்லாம் கேட்டு வாங்குறாங்க. மனசா பொண்ணு கூட 8 ரூபாய் 60 பைசா ஆடலாம். என்ன இப்படி அநியாய வேலை சொல்லிட்டு சந்தையில 3 ரூபாய் தானே? நீங்க ஸ்கின் கேர் எடுத்துங்களேன். ஸ்கின் கேர் எடுத்துங்களேன். இப்ப நீங்க சொல்லுங்களேன் கிளியர் ஸ்கின் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுவே பெரிய மார்க்கெட்டா இல்லையா? அதுக்கெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. கிளியர் ஸ்கின் முன்னால ஒயிட் ஸ்கின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. கிளியர் ஸ்கின்னா ஏன் ஸ்கின்னுக்கு அது ப்ராடக்ட் சூட் ஆகுறது, அதனால நான் இன்னைக்கு மார்க்கெட்டே கவனிங்க. கிளியர் ஸ்கின் தான் மார்க்கெட். ஐயம் பூசன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழைய இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? சகப்பு அப்படிங்கலாம் தாண்டிட்டோம் தெரியுது அவங்களுக்கு. கிளியர் ஸ்கின் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? அப்படிதான் ஃபேரே சொன்னாங்க. ஃபேரா இருக்குது எல்லாருக்கும் பிடிக்கும்னு ஒரு காலகட்டத்துல சொன்னாங்க. பசங்க எல்லாம் பார்ல காசை விடுறானுங்கன்னா பொண்ணுங்க எல்லாம் பார்லர்ல விடுறாளுங்க. நீ இப்படி போனீனா முகத்துல பரு வந்துரும். இப்ப கிளியர் ஸ்கின் தான் இப்போ வந்து டார்கெட். சரி, ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே இருப்பாங்க. இந்த மார்க்கெட்டிங் எப்பத்துல இருந்தோ தான் சார் இருக்கு. வெள்ளையாகிறதுக்கு இத போடுங்கன்னு சொல்லிட்டு இந்தியால நிறைய ப்ராடக்ட்ஸ். அது சரியா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை இங்கே நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், நீங்க கிளியர் ஸ்கின் வச்சுக்கிறதுனால உங்களை குத்த சொல்ல. ஒரு கிளியர் ஸ்கின்னு ஒரு சமூகத்தை நகர்த்துறது இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆபத்துல. பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணன்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.